மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. எல்லாரும் இருக்கிறதே நாங்க வந்து இது பண்றோம். விஜய் ஏன்னா விஜய் இங்க வந்து என்ன செய்ய போறாரு அவரு? அவன் ஒருத்தன் தான் காலையில இருந்து எல்லா கேள்வியும் கரெக்டா கேக்குறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை நாட்கள் எல்லாருமே இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா தலைவர் தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள்லாம் கிடையாது. இல்ல எனக்கு ஸ்டடி ஹாலிடேஸ் தான், அதனால வந்தேன். லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறின்னு லீவா இருந்தா வந்திருக்க மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026 கண்டிப்பாக வருவார். நல்லா காமெடியா இருக்கு. செம காமெடி நல்லா இருக்கு. மூணு பேருமே ஒரு நல்ல கூட்டணி. அதே போல் புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கண்டிப்பாக இருக்கும். அடி பாவி, ஐயோ இவ்வளவு பெரிய பஞ்சா. அங்க மட்டும் என்னவா? சின்னதா தான் வச்சேன். நான் மட்டும் என்ன இழிச்சவாயனா? மேலும் தலைவர் தளபதிய பாக்கிறதுக்கோசம் நீங்க ரொம்ப நாள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய விட மாட்டேங்கிறானையா. காலையில 5 மணில இருந்து எல்லாரும் நீங்க காத்திருக்கிறீங்க என்று சொன்னால் அதுதான் தலைவர் மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. வேற யாருக்காவது அனுமதி இல்ல, டோக்கன் கொடுக்கிறோம், QR கோடு, போலீஸ்ல 31 கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்தாங்க. நீங்க எத்தனை கண்டிஷன் போட்டாலும் ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. நாங்கெல்லாம் ஆச்சரியக்குறி. நாங்க வருவோம், என் தலைவனை பார்க்க வருவோம்னு சொல்ற ஒவ்வொரு தோழருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஏன்பா இந்த தமிழ் செம்மொழி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கல்ல, நான் இம்புட்டு நாளா நம்பலையா, இப்பத்தே நம்புறேன். கட்டா வச்சு சொல்றேன். கிழிஞ்ச வாயில இருந்து வந்துச்சே தமிழ், அதை வச்சுதான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.